நல்ல ஜோரா கரங்களை தட்டி நெருக்கத்தில் உதவி செய்த தேவன், நெருங்கி வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டவர், விடுதலை கொடுத்தவர் என்று சொல்லி நமக்கு உதவுகிறவர், நம் நடுவில் இருக்கின்றவர், எதிரிகளை ஓட ஓட துரத்துகிறவர், நமக்கு அவர் பலன், நம்முடைய ரட்சிப்பு, நமக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கின்றார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கின்றார், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவன் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நான் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்ல, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்ல, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. நான் கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். ஆமே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன், நான் உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்று, வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்று, கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது, நம்ம கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. நான் கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர்.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து ஆமே. அதிசய தேவனும் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவனும் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து ஆமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து இல்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருள் நீக்கும் வெளிச்சமும் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து ஆமேன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே ஆமே. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, 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 நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே அழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே அழுவப்பட்டவன்.
எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. பாடுவோ, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து ஓகோ தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, அந்த தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே அழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே அழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறே. இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்துவிட்டே, நான் எல்லாமே இழந்துவிட்டே. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அப்படி கண்களை மூடி அவரை நாம் நினைப்போம். பல்வேறு சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் ரட்சித்திருக்கின்றார். அவருடைய உதவி கரத்தை நமக்கு நீட்டியிருக்கின்றார். நம் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்து வந்திருக்கின்றார். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், அதிலிருந்தெல்லாம் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபை நமக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கின்றார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை கலகம், எத்தனை சண்டை,
இதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். திருச்சபைங்கிறது சும்மா இல்லை, இது இயேசுவினுடைய வீடு. இந்த வீட்டில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பமாய் நாம் இருக்கின்றோம். ஆமென். அவருடைய செல்ல குழந்தைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். தகப்பனும் தாயுமாய் அவர் இருக்கின்றார். தாயை போல தேற்றுகிறார், தகப்பனை போல சுமந்து வருகிறார். இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துவிட்டால் ஆண்டுடைய பாதையிலிருந்து நம்ம வழி விலக மாட்டோம். இந்த விசுவாச ஓட்டத்திலிருந்து நம்ம வெளியேற மாட்டோம். உலகம் நம்மளை பிடிச்சிடாது. சில நேரம் நாமளே சுய புத்தியில் நம்ம கீழே விழுந்துருவோம். அப்படி நம்ம விழ வாய்ப்பே இல்லை. கர்த்தர் நம்மை தாங்கி பிடித்துக் கொள்வார். ஒருவேளை நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா, நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருக்கிறவன். துன்மார்க்கம் விழுந்துட்டானா அவன் எந்திரிக்கவே மாட்டான். மனது கடினமாக இருக்கும். திருப்பி இயேசுவினிடத்தில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த இளைய குமாரன் அவன் விழுந்தான். ஆனால் கடைசி நேரத்தில் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, என் அப்பாவினுடைய வீட்டுக்கு போனால் அங்கே சகலமும் இருக்கும், என் வேலைக்காரன் முதற்கொண்டு நல்ல சாப்பாடு சாப்பிடுவான், நான் பேசாமல் அங்கே போகிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு அவன் நினைத்தான். மனதை திருப்பினான். உடனே அந்த பன்றிகளுக்குள் உட்கார்ந்திருந்த அந்த வாழ்க்கை தகப்பனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஏவினது. தூரத்தில் மகன் எப்போது வருவான் என்று காத்து கொண்டிருந்த தகப்பன் மகன் வருவதை கண்ட உடனே சந்தோஷமாய் ஓடி போய் இருக கட்டிப்பிடித்து அவனை வரவழைத்தான். அவனுக்கு விருந்து கொடுத்து சந்தோஷமாய் அவனை கவனித்தான். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் விழுந்துட்டீங்களா, உடனே கர்த்தர் பக்கம் திரும்பிடுங்க. கர்த்தரை நினைங்க. அவர் நமக்காக அடிக்கப்பட்டது, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டது, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த குடும்ப வாழ்க்கை அல்லது இந்த ஊழியம் இது கர்த்தர் தந்தது என்று வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். இந்த குடும்ப வாழ்க்கை கர்த்தர் தந்தது. என்னுடைய ஜீவனை கொடுத்தது கர்த்தர், ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர், சபையை கொடுத்தது கர்த்தர், ஜப கூட்டங்களை எல்லாம் கொடுத்தது கர்த்தர். என்னெல்லாம் நாம சபையின் மூலமா செய்கிறோமோ அதையெல்லாம் கொடுத்தவர் கர்த்தர். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க என்ன நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்,
அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க என்ன நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்திரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்திரே. அந்த பவுலையும் சீலாவையும் பாட வைத்திரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்திரே. கதவு திறந்தது, கட்டுக்கள் உடைந்தது. சொல்லுவோம், கதவு திறந்தது, கட்டுக்கள் உடைந்தது. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு, காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு, காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க என்ன நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க என்ன நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க என்ன நடத்தி செல்வீங்க. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. இன்றைக்கு எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, எங்களுக்கு வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே பாடுவோம், ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. எனக்கு சொல்லித்தார் ஆவியானவரே, எனக்கு சொல்லித்தார் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல்
உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. நாங்கள் உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. நாங்கள் உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, என்னை முழுவதும் நான் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் நான் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். பாடுவோம், ஆவி ஆத்ம சரீரம். ஓ, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் நான் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் நான் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் நான் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் 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 அர்ப்பணித்தேன். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலேதான் மகிமை அடைகிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. சொல்லுமா, உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலேதான் மகிமை அடைகின்றார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலேதான் மகிமை அடைகிறார். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. 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 அவருக்கு இணையானவர் உலகத்தில் இல்லை. அவருக்கு இணையாக ஆசைப்பட்டான் பிசாசானவன். ஆண்டவர் மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களை கண்காணித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து வந்து கொண்டிருந்தார்.
இந்த மனிதர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறத அந்த பிசாசானவன் அவன் பார்க்கும்போது, நானும் மனுஷன்கிட்ட போய் பேசுவேன், கடவுளை மாதிரி நானும் மனுஷங்க முன்னாடி போய் நிற்க போறேன் அப்படின்னு போறான். அங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவன் கடவுளாக மாற முடியல, ஏசப்பாவுக்கு இணையா மாற முடியல. அப்ப நாம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு இணையாக யாரும் ஆக முடியாது, ஆண்டவருக்கு இணையாக யாருமே நிற்க முடியாது. நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு வரணும். என்ன வரணும்னா, ஏசப்பா தான் உண்மையான ஆண்டவர், அவருக்கு இணையா எதுவுமே கிடையாது. சிலருக்கு பணம் கடவுள் மாதிரி தெரியுது, சிலருக்கு சொத்து கடவுள் மாதிரி தெரியுது, சிலர் வேலை செய்யறாங்க, வேலையை சொல்றாங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றாங்க. தொழில் எப்போதும் தெய்வம் ஆகாது. தொழிலில் முன்னேற்றம் வரும், தொழிலில் சரிவும் வரும், தோத்து போக அதிக வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பிள்ளைகள் தெய்வமா தெரியும், சிலருக்கு பெத்தவங்க தெய்வமா தெரிவாங்க, சிலருக்கு நண்பர்கள் கடவுள் மாதிரி தெரிவாங்க, சிலர் தாங்கள் விருப்பப்படுகிற ஆணோ பெண்ணோ கடவுள் மாதிரி தெரிவாங்க. அவங்க எல்லாம் கடவுளுக்கு இணையா வரவே முடியாது. அவங்க கத்து வச்சிருக்கிற அறிவு ஞானமும் சிலருக்கு கடவுள் மாதிரி தெரியும். சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்க. கடவுளே வேணான்னு தூக்கி போட்டுருவாங்க. அவங்க பகுத்து அறிகிற அறிவு சில நேரம் கடவுளை விட்டு வழி விலக செய்யும். அந்த ஞானமும் அந்த அறிவும் கடவுளுக்கு இணையாக கொண்டு வந்து அவங்க வச்சதுனால அவங்க வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டங்கள் வரும். இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கும், ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில் பயங்கரமான சோதனை, ஏன் வாழ்க்கையில் குறைவுகளாக இருக்குது அப்படின்னா, நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கடவுளுக்கு கொடுக்க மறந்து விட்டோம். இன்றைக்கு இந்த சிறப்பு உபவாச நாளிலே உங்களை நீங்கள் அர்ப்பணித்து, ஏசப்பா எனக்கு முன்னாடி நீங்க தான், என் இருதயத்தில் உங்களுக்கு தான் நான் இடம் கொடுத்துருக்கிறேன், இதுக்கு முன்ன வச்சிருந்த பணம் நான் எடுத்து தூர போட்டுறேன், சொத்து என்னை காப்பாத்துன்னு நினைச்சு வச்சிருக்கேன் தூர போட்டுறேன், என் படிப்பு திறமை என் தாளந்து எல்லாவற்றையும் என்ன செய்றேன், என்னை விட்டு அகற்றி விடுகிறேன். எனக்கு உதவி செய்வாங்கன்னு நான் சிலரை நம்பிக்கையா வச்சிருக்கிறேன், அவங்களெல்லாம் நான் தூக்கி போட்டுறேன். கடைசி வரை என் இயேசுதான் என்னோடு இருப்பார் என்று இப்போதும் நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே உம்மை எனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை பேரால சொல்ல முடியும்? பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகின்றார், இன்று தருகின்றார், இயேசு தருகின்றார், இன்று தருகின்றார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகின்றார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகின்றார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, இன்று நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. இயேசு தருகின்றார், இன்று தருகின்றார், இயேசு தருகின்றார், இன்று தருகின்றார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருவாயா இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். இயேசு தருகின்றார், இன்று தருகின்றார், இயேசு தருகின்றார், இன்று தருகின்றார்.
அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. இயேசு தருகின்றார், இன்று தருகின்றார். இயேசு தருகின்றார், இன்று தருகின்றார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகின்றார், இன்று தருகின்றார். இயேசு தருகின்றார், இன்று தருகின்றார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் இரத்தம் சிந்திவிட்டார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் அதுதான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரை நாம் தேட வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணமோ பொருளோ வீடோ காடோ சொத்தோ சுகமோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அருளி செய்கிற தேவனாய் இருக்கின்றார். இறுதியாக ஒரே ஒரு சரணத்தோடு கூட நாம் பாடி பின்பு நாம் ஜப குறிப்புக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர் ஐயா. எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி என் உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாள் எல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாள் எல்லாம் என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. என் மீட்பரே,
உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் அந்நாளில் காணுமே, என் கண்கள் அந்நாளில் காணுமே. ஐயா, என் கண்கள் அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. ராஜா வருகின்றார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த சிறப்பு உபவாச கூடுகையை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளில் இங்கே ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் உடைய பிள்ளைகளாகிய எங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் நீர் எங்களை பாட வைத்ததற்காக, ஆராதிக்க வைத்ததற்காக, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்த வைத்ததற்காக உமக்கு நன்றி. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.